ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோயா சில்லி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா வந்து நான் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் சோயா தேவையான அளவு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். 1 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா அந்த சுடு தண்ணி நல்லா ஊறிடும். அப்புறம் அந்த சுடு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் சோயாவை. அப்புறம் தேவையான அளவுக்கு போட்டு கண்டிப்பாக மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான்வெஜ் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் நேரம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா பிரட்டிக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். சோயா மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பச்சரிசி மாவு தான் இருந்துச்சு, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வறுக்க போகிற டைமில் இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூனு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் இப்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒன்றா போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி வறுக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு உடனே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பெரிய சோயா வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் அவ்வளோவா பிடிக்கல, நல்லா இருக்குது பாருங்கள். சாஃப்ட் நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சில்லி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.